ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் என்னது என்ன 2வது படிக்கும்போது என்ன ஒரு திருநங்கையா, ஒரு பெண்மையா நான் உணர ஆரம்பிச்சுட்டேன். ம். ஆனா என்னுடைய சரவுண்டிங்ஸ் வந்து என்ன நெறைய விதத்துல வந்து ஏத்துக்காமயே போயிட்டாங்க. என்ன வந்து ம். கேலி பண்றது, கிண்டல் பண்றது ம். அப்படின்னு என்ன ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணாம என்னோட எஜுகேஷனுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்து, படிப்புல நல்லபடியா நம்ம உருவாகணுன்றதுக்காக, அத ஒரு ஸ்ட்ராங்கா நான் வந்து உருவாக்கிக்கிட்டேன். ம். அதுக்காக என்னோட ஸ்டடீஸ்ல நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி தான் நல்லா பண்ணேன். யூஜில கோல்டு மெடலிஸ்ட், எம்ஏல கோல்டு மெடலிஸ்ட். ம். அதுக்கப்புறம் எம்ஃபில் அந்த காலேஜ் சேம் காலேஜ் தான் படித்தேன். பிஹெச்டி லைலா காலேஜ். ம். எம்ஃபில் வரைக்கும் வந்து நான் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் என்னுடைய கல்வியும், கல்லூரி கால வாழ்க்கையும் நான் ம். வந்து உங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருமே உங்கள கேலி பண்ணாங்க அப்டின்லாம் சொன்னீங்களே, அது மாரி தருணங்கள நீங்க எப்படி கையாண்டீங்க? ஸோ அதாவது நெறைய பேர் என்ன வந்து பொட்டை, 9, அலி அப்படின்னு இப்ப கிராமத்துலலாம் இந்த அவேர்னஸ் எல்லாம் ரொம்பவே கம்மி தான். ம். அங்க இருக்கிற மக்கள் வந்து இன்னமும் அது வந்து அவங்களுக்கு அந்த புரிதல் எல்லாம் திருநங்கைகள பத்தின புரிதல், திருநங்கைகள பத்தின புரிதல் ரொம்பவே கம்மி தான். ஏன்னா, ம். அவங்க எல்லாருமே நம்மள என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு ஏளனமா தான், ஒரு ஆப்ஜெக்ட்டா தான் பார்ப்பாங்க. அந்த மாரி நெறைய பேர் என்ன பார்த்து கேலி கிண்டல் பண்ண காலங்கள் எல்லாம் அதிகம். நெறைய நாட்கள் அத நினைச்சு நான் வீட்டுக்குள்ள போயிட்டு யாருக்கும் தெரியாம அழுதுருக்கிறேன். பல நாட்கள். அத வெளியில நான் சொல்லுவேன். அந்த வார்த்தை நம்மள பொட்ட அப்படின்னு சொல்லிட்டாவே, அதனுடைய கஷ்டம் வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும். ஐயோ! நம்மள இப்படி சொல்றாங்களேன்னு. அந்த மாரி சொல்லக்கூடாதுன்றதுக்காக நெறைய நாட்கள் நான் வந்து என்ன மாத்திக்கணுன்றதுக்காக நெறைய முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனா, அந்த முயற்சிகள் எல்லாத்துலயுமே நான் தோல்வி தான் அடைஞ்சிருக்கேன். அந்த மாரி இருக்கும்போது, அப்ப நான் வந்து யோசிச்சேன். இப்படியெல்லாம் நம்மள பேசுறவங்க ஏதோ ஒரு விதத்துல நம்மள வந்து ப்ரைட் பண்றாங்க. அது ம். என்னான்னு பார்த்தா, எஜுகேஷன். என்னோட ம். கிளாஸ்ல, என்னோட படிப்புல எல்லாத்துலயும் நான் நல்ல மாணவரா இருக்கிறதால, ம். ம். அது ஒரு விஷயத்துல வரும்போது, அவன் அவன் நல்லா படிப்பான் அப்படின்ற ஒரு எண்ணம் சொல்லுவாங்க. ம். அப்ப அதுல நம்ம என்ன பண்ணணும், நம்மள வந்து ஷோ பண்ணணும். அதுல நம்ம வந்து இன்னைக்கு நீங்க வந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா, அதுக்கு காரணம் கூட என்னோட எஜுகேஷன் தான். கண்டிப்பா. அந்த ம். மாரி தான் நான் அத வந்து கையாண்டேன்.